வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? வேசு ஐயர். இந்த பெயர் பாட புத்தகங்களில் நமக்கு கொஞ்சம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் மிக தெளிவாக அந்த மனிதனை பற்றி நான் இன்றுதான் படித்தேன். அந்த மனிதன் தமிழ்நாட்டில் பிறந்து நல்ல படிப்பு படித்து இங்கிலாந்திற்கு செல்கிறார். இங்கிலாந்தில் மேற்படிப்பிற்காக செல்லும் பொழுது அங்கே இருந்த இந்தியா ஹால் என்னும் இடத்தில் பல நபர்களை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த நபர்களுள் ஒருவர்தான் வி.டி. சவர்கார். அந்த சவர்காரோடு சேர்ந்து இந்தியாவினுடைய விடுதலைக்காக அவர் அங்கிருந்தே பாடுபட ஆரம்பிக்கிறார். பல கூட்டங்களை நடத்துகிறார்கள். முக்கியமான தலைவர்களை அழைத்து அங்கே உரை நிகழ்த்த வைக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளை தொடங்குகிறார்கள். அபினவ் பாரதம் என்ற ஒரு அமைப்புகளை எல்லாம் அங்கே தொடங்குகிறார்கள். தொடங்கி அங்கே வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். இந்தியா எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவற்றிற்காக நாம் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்பதை குறித்து பயிற்சி கொடுக்கிறார்கள். துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்கிறார்கள். இந்தியாவினுடைய நலனை பற்றி அக்கறை கொள்ளும் ஒரு நல்ல மனதை உருவாக்குகிறார்கள். வேசு ஐயர் மற்றும் வி.டி. சவர்கார் இருவரும் இணைந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் படக்கூடிய துன்பங்களை இங்கிலாந்தில் உள்ள பத்திரிகைகளில் எழுதுவார். இங்கிலாந்தில் உள்ள நிகழ்வுகளை ஆங்கில அரசாங்கத்திற்கு தெரியும் வண்ணம் அந்த செய்தித்தாள்களிலேயே எழுதுவார். இந்தியர்கள் எவ்வாறு ஆங்கிலேயர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த செய்தித்தாளிலேயே எழுதுவார். பல நேரங்களில் நல்ல கட்டுரைகளை பாரதியார் அங்கிருந்து வாங்கி தன்னுடைய செய்தித்தாள்களில் வார வாரம் கட்டுரைகளாக பிரசுரித்து வந்திருக்கிறார். ஸோ நண்பர்களே, வேசு ஐயர் ஒரு மிகச்சிறந்த தீவிர நலன் விரும்பி, நாடு போற்றக்கூடிய நலன் விரும்பி ஒரு போராளி. மதன்லால் திங்கரா என்பவர் கர்சன் வில்லி என்பவரை சுட்டு பொசுக்குவதற்கு அவருடைய பெயர் குலுக்கலில் விழுந்தவுடன் நானே வருகிறேன் என்று இந்த பெயரை மாற்றிவிடாதீர்கள் என சொல்லி துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்ட பின்பு நான் மதன்லால் திங்கராவினுடைய வாழ்க்கையை நான் படித்த பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு விரலிலும் நகத்திற்குள்ளேயே ஊசியை இறக்குகிறார்கள். வேசு ஐயரும் வி.டி. சவர்காரும் எந்த நேரத்திலும் நீ அப்ரூவராக மாறிவிடக் கூடாது, நம் இயக்கத்தில் என்னென்ன நாம் செய்கிறோம் என்பதை ஆங்கில அரசாங்கத்திற்கு சொல்லிவிடக்கூடாது, உன் மன உறுதி எவ்வாறு இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊசியை உன் நகத்தில் இறக்குகிறோம் என சொல்லி அவர்கள் அதற்கான வேலையை செய்தவுடன் மதன்லால் திங்கரா அப்படியே நின்றான். இவனுடைய மன உறுதியை பார்த்து இருவரும் ஆச்சரியப்பட்டு, நீதான் சரியான இளைஞன், கர்சான் வில்லியை நீ எவ்வாறு விரும்புகிறாயோ அதன்படி தீர்த்து கட்டு என்று சொல்கிறார்கள். அது அவன் அவ்வாறே செய்தான். மதன்லால் திங்கராவினுடைய வாழ்க்கையை நான் பின்னாளில் இன்னொரு முறை சொல்லும் பொழுது அவர் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை சொல்கிறேன். மதன்லால் திங்கரா தன் வேலையை கனகச்சிதமாக செய்து முடித்தான். கர்சான் வில்லி இறந்தார். மதன்லால் திங்கரா கைது செய்யப்பட்டான், தூக்கிலிடப்பட்டான். அவர் இந்து முறைப்படி சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் அவருடைய உடம்பு புதைக்கப்படவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலை தொழில், ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பஞ்சாலை தொழில் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. மதன்லால் திங்கராவினுடைய உடலை சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் இறுதி மரியாதையை நிகழ்த்தாமல் நீங்கள் புதைத்து விட்டீர்கள் அல்லவா, அந்த பாவம் உங்கள் பஞ்சாலையை எரித்திருக்கிறது என எழுதினார்.
இந்த கட்டுரையை வாங்கி சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய இந்தியா பத்திரிகையில் எழுதினார். இவ்வாறு இங்கிலாந்தில் இருந்து கொண்டே ஆங்கில அரசாங்கத்தை சிலிர்க்க வைத்தவர், மெய் சிலிர்க்க அல்ல, அவருடைய கண்ணில் விரலை விட்டு ஆற்றுகிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து முடித்தவர் வ.வி.சு. ஐயர். தன்னுடைய 29வது வயதில் பாரிஸ்டர் பட்டம் படித்து முடிக்கிறார். ஆங்கில அரசாங்கத்தை சற்று விசுவாசமாக பேசினால், புகழ்ந்து பேசினால் உனக்கான பாரிஸ்டர் பட்டம் கிடைக்கும் என சொல்கிறார்கள். அப்படி இன்னொருவனை விசுவாசமாக புகழ்ந்து பேசி அப்படி ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் வ.வி.சு. ஐயர். நான் படித்த படிப்பு அறிவு எனக்கு இருக்கிறது, இன்னொருவனை புகழ்ந்து பேசி வாங்க வேண்டிய அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை என சொல்லி வ.வி.சு. ஐயர் தான் இறுதி வரை ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறார். இங்கிலாந்தில் அவர் ஒரு 30 மாதம் தங்கியிருந்தார். ஆனால் அங்கே செய்தவை மிக அதிகம். வி.டி. சவர்கார் கைது செய்யப்படுகிறார். சிறையில் இருந்த பொழுது கூட, ஆங்கிலேய சிறைகளில் இருந்த பொழுது கூட நேரடியாக சென்று பார்த்தவர் வ.வி.சு. ஐயர் மட்டுமே. அவர் வி.டி. சவர்கார் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு கப்பல் மூலமாக கொண்டு செல்லப்படும் வழியில் அவர் தப்பித்து பிரான்ஸ் நாட்டிற்குள் சென்று விடுகிறார். ஆனால் பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு காவலர் ஒருவர் அவரை மீண்டும் பிடித்து ஆங்கிலேயர்கள் வசம் ஒப்படைக்கிறார். அவர்கள் அதன் பின்பு அதிக காவல்துறையினரின் உதவியோடு அவரை இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார்கள், சவர்காரை. நான் சொல்ல வருவது என்னவென்றால், வ.வி.சு. ஐயர் வி.டி. சவர்கார் மட்டும் பிரான்சிலேயே இருந்திருந்தால் எப்படியாவது உயிரை கொடுத்தவனும் அவரை காப்பாற்றி இருக்க முடியும் என சொல்கிறார். வ.வி.சு. ஐயரும் மேடம் காமாவும் அத்தனை முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் வி.டி. சவர்கார் அவர்களால் காப்பாற்றப்பட முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் வரும் வழியில் வி.டி. சவர்காரை காப்பாற்றுவதற்காக பிரான்ஸ் நாட்டில் ஒரு கடற்கரையில் வந்து வெயிட் பண்ண வேண்டும் இவர்கள். ஆனால் இவர்கள் சரியான நேரத்தில் வரவில்லை. ஏனென்றால் டிராபிக் ஜாம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் மாட்டிக்கொள்கிறார்கள். இடையிடையே பல்வேறு தடைகளை கடந்து இவர்களால் வர முடியவில்லை. அந்த தருணத்தில் ஒரு காவலனால் பிடித்து ஆங்கிலேயர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறார். வ.வி.சு. ஐயர் இந்தியா வந்து விட்டார். இந்தியா வந்து இன்னும் மேலும் பல விஷயங்களை செய்கிறார். புதுச்சேரியில் முதலாவதாக காந்தியை சந்திக்கிறார், பாரதியாரை சந்திக்கிறார், தர்மாலயம் என்றொரு ஆசிரமத்தை தொடங்குகிறார். ஆசிரமம் அல்ல, நாடுகளுக்கு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு, தர்மாலயம் என்றொரு அமைப்பை தொடங்குகிறார். தர்மம் என்றொரு பத்திரிகையை நடத்துகிறார். இவையெல்லாம் எதற்காக? தன்னுடைய நலனுக்காக என்று சொல்வதை விட ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவை அனைத்தையும் அவர் செய்கிறார். 1911ஆம் ஆண்டு இந்தியாவில் கொலை செய்யப்படுகிறார் வாஞ்சிநாதன் அவர்களால். அந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுத்தவர் வ.வி.சு. ஐயர். இதை நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர் ஆங்கில அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டவுடன் இவருக்கு துப்பாக்கி சுடக்கூடிய, வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி கொடுத்தவர் வ.வி.சு. ஐயர் என்று அப்படியே அப்ரூவராக மாறுகிறார். ஆங்கில அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் சாட்சியம் இல்லை, அதை நிரூபிக்க முடியவில்லை. இவர்தான் துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி கொடுத்தார் என்பதை நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே ஆங்கில அரசாங்கம் வ.வி.சு. ஐயரை கைது செய்ய முடியவில்லை. இவ்வாறு இங்கிலாந்தில் இருந்த காலகட்டத்திலும் இந்தியாவிற்கு அவர் வந்த காலகட்டத்திலும் நாட்டு நலனை மட்டுமே அக்கறையோடு வைத்திருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறார், பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்திருக்கிறார். சேரன் மகாதேவியில் ஒரு குருகுலம் ஆரம்பித்து அது காங்கிரஸ் கட்சியின் நிதி உதவி, மற்ற செல்வந்தர்களின் நிதி உதவியோடு நடந்து வந்திருக்கிறது. அங்கே மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து தேசபக்தியும் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிராமண மாணவர்களில் குறிப்பிட்ட மாணவர்களின் பெற்றோர்கள்